எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான மசாலா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மசாலாவை பேஸா வச்சு நிறைய வகையான ரெசிபீஸ் நம்ம செய்யலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 வகையான ரெசிபீஸ் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். மிளகு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 4 டேபிள் ஸ்பூன். பூண்டு 10லேருந்து 12 பல் எடுத்துக்கிட்டா போதும். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சள் தூள் இதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நான் ஒரு சில சின்ன சின்ன ரெசிபிஸ் செஞ்சு காட்டியிருக்கேன். இது ஸ்லைட்ஸ் மட்டும் வரும். பாஸ்மதி ரைஸை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மசாலா பவுடரில் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதோட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசுமதி ரைஸையும் ஆட் பண்ணிடுங்க. மறக்காமல் வேக வைக்கையில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா இதில் உப்பு சேர்த்துக்கணும். ரொம்ப எளிமையான ரைஸ் ரெசிபி இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்ப்ரவுட் ரெசிபியிலையும் நம்ம இந்த பெப்பர் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது பெப்பர் சிக்கன். சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மசாலாவை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணோம்னா அருமையான பெப்பர் சிக்கன் ரெடி. அடுத்தது மஷ்ரூம். பட்டர் போட்டு காளானை வறுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வகையான ரெசிபி செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லை போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டியதில் சும்மா போட்டு வதக்குங்க. அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகு லைட்டாக சூடானதும் ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் இது எல்லாத்தையும் அப்படியே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.